ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு துஷாருக்கு கோவம் வந்து பொங்குறாப்புல பக்கத்தில் இருக்கிற சீட்டை தூக்கி அடிக்கிறாப்புல குத்துறாரு. பக்கத்தில் ஆரெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னா, நந்தினி உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. அந்த ஹாலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அப்போ பேசிட்டு கற்றுட்டு இருக்கும்போது துஷார் வந்து பக்கத்தில் வந்தார். அந்த டைம் வந்துட்டு விஜய் பார்வதி அவங்க பக்கத்தில் வந்து நின்னாங்க. யார் பக்கத்தில்? நந்தினி பக்கத்தில். இப்போ இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவங்கள கத்த விடுங்க, பேச விடுங்க, டிப்ரெஷன் குறையட்டுன்னு சொல்லும்போது, நான் பக்கத்தில் தான் நிற்பேன், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பிகேவ் பண்ணியிருப்பாங்க. அவர் சொல்ல கேட்காம ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவர் கேப்டன் ஆகிட்டார். ஒரு கேப்டன் சொல்லும்போது கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் ஊதி பெருசாக்கிடுவீங்க, அவங்கள பேச விடுங்கன்னு. அவங்க கேட்கல. ஏதோ பக்கத்தில் வந்துட்டு நான் வந்து இருந்தால் அவங்க வந்து பக்குவம் ஆகிடுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்கன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம காண்டாக்டர். அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து திரும்ப வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ துஷார் அழுததை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த லைவில் இப்போ தான் அதெல்லாம் வருது. கண் கலங்கிட்டார். அதுக்கப்புறம் ஏன்க்கா நீங்கள் டிசைவிங்க்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் சோஃபா இருக்குது, அதை போட்டு குத்துறாரு. பக்கத்தில் ஆறாரு. அப்போ தான் வந்தாங்க. அவர் குத்துறதை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கமுருதி வந்தாப்புல. அப்புறம் அவர் கையை பிடிச்சாப்புல, வாடா ஏன்டா டென்ஷன் ஆகிறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாரு. அப்புறமா என்னடாச்சின்னு சொன்னால், ஏன் அவங்கள விட மாட்டுறாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக இருக்கவுடனே ஏன் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க, யாரா சொல்கிறேன்னா இதோ இவங்க தான்றாரு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, விஜய் பார்வதியும் கலையரசனும். அப்புறமா விஜய் பார்வதிக்கிட்டே போய் சொல்கிறார், ஏம்மா உங்களால் சைலண்டாக இருக்க முடியாதா, இவங்களை வந்து தனியாக இருக்க விட முடியாதா, ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணும், நீங்கள் என்னோட பெரியவங்க தானே, நான் உங்களோட சின்னவன் தானே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, அதை உங்களால் கேட்டுக்க முடியாதா? ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் சொன்னார். அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, கொஞ்சம் போங்கன்னு. அவங்க ரொம்ப ஓவராக திமிராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், விஜய் பார்வதி நிறைய இடங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பாவம் துஷாரு டென்ஷன் ஆகிட்டாப்புல. ரொம்ப சாஃப்ட்டு காய், சாக்லேட் காய் மாதிரி இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ரகட் காயாக மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார். அந்த டைமில் நந்தினி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாருங்கள் நான் சொன்னது தான், இங்கே தனிக்காமல் நான் கிளம்பிடுவேன் சரிங்களா, சும்மாவும் சொல்ல அப்படின்றாங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. ரைட், நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள் கரெக்டாக? துஷார் இப்போ வந்து விஜய் பார்வதியை போட்டு பொழந்தாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.